வரமருக்கு படிக்கக்கூடிய கனி என்று தெரிய அவளுக்கு அறுத்த கொடுக்கும். அந்த கனியாடு எனக்கு மரணம் என்று சாபங்கள். விடமாட்டேன் விடமாட்டேன். காட்சி கொடுத்துட்டு சோபங்கள் வாங்கிட்டு மறுபடியும் அண்ணன் சொன்ன பாயை பிடிச்சு போடுவோம். என்ன ஆசைப்பட்ட அரசக்கணியை தின்னுட்டு என்ன விரும்பும் இல்லை என்று சொல்லாமல் முனிநாதரா கழுத ஓடிச்சு போடுவோம். படவாளை கால்காட்டு போற நீதானே படவாளை விட்டு வைத்தா குழந்தை பிறக்கும். அது கூட ஒவ்வொரு வழி சொல்லி விடும். இவனுக்கு கை வழங்க நான் சொன்ன தேவையானு கேட்பேன். தேவை ஒன்றும் கேட்கல. தேவையான இந்த கை தடத்துக்கு போடுற அவனுக்கு கேவனை போடிச்சு போடு. வேலை பண்ணுவான். சொல்லாதுன்றா அங்கிருந்து பங்க போயிட்டு அப்பனா வாயிலப்பா ஒண்டி இது போட்டு மாட்டி விட்டா. உடன் பிறந்த தங்கடா எப்படி என்னதான் தள்ளி தள்ளி ஒன்னா போகும். என்ன பின்ன உனக்கு பாருங்க எப்படிக்கிறாங்கன்ட்டு திருட்டு மொழிய பாரு முட்டகனிக்கு. அண்ணா தருத்தி விடுங்கள் அண்ணா. அக்கா அக்காவும் மாமாவை பார்த்தால்
மிகவும் பாவமா இருக்குதண்ணா. அதனால எங்களை தப்பி விட்டா நீங்க எங்கேயாவது கண் காணாத தேசத்துல போய் தப்பி பொழிச்சுக்க நினைச்சு போடாதீங்க. பாவமா என்னதான் என் அக்கா எங்க மாமா பாவமா விட்டுருங்கன்னா நாங்க ஓடி போயிருக்கீங்க. ஓடி ஊசி அமுட்டு இல்ல 3 எலும்பு வச்சுக்கின்னு நான் கையில அவுத்து விட்டுருணுமா? போய் எங்காவது கண்ணு போய் நல்ல புள்ளடா. வலிக்குதா ஐயா கம்சபானை இதே கண்டார ஓடி காட்டித்தான் குடத்தோட இந்த தேவடியா பூச்சிய குடக்கிறாங்க. எருமூச்சு வந்துச்சுன்னு வச்சுக்க இவனுக்கு கை வழங்கு இவன் பரம் 3 எலும்பு ஐயா கம்சவானே என்ன வார்த்தை? இதுவால பார்த்தாவும் தங்கைமார்கள் இருவர்களும் எப்போது நான் தாலி கட்டினோம் அப்போது எனக்கு மனைமார்கள் அவளை தொட உனக்கு தகுதி இல்லை அருகதி இல்லை. என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்ளுகின்றோம். வாயை கிழிச்சு போடுவோம். உதச்சில வச்சுக்க எல்லாம் அவளால வந்தது எல்லாம் என்ன நோட்டம் போற அண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி பிடிக்கிற தனித்தனியா கல்லற. ஆமாங்க அது கருங்கல்லா சொல்லும். இல்லன்னா அந்த தேவடியாங்களை நம்பவே முடியாது. வந்துடுறேன் என்ன உனக்கிட்ட அது இவ்வளவு நம்ப முடியாது. ஆனா நான் சின்ன பாதியில எல்லாம் பயிராயிரும். இவங்களை தனித்தனியா கல்லற கட்ட வேண்டும். கல்லற கட்டி ஆமா அவளை என்ன செய்யணும்? இடுப்புல சங்கிலி கட்ட எல்லாம் ஒண்ணா போட்டு விட்டுலாமே. மேலே உயரமாக ஆராய்ச்சி மணி கட்டு. ஆமா அந்த ஆராய்ச்சி மணி நாவில் அந்த சங்கிலி கொண்டு மேல கட்டி விடு. பக்கத்தில் என்ன செய்ய வேண்டும்? செவடனு குரடினி காவல் வை. கோபுர கலதிய பக்கம் நிறுத்திவிடு. சொத்து தவறி கரு உருவாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் அவ இடுப்பா ஆட்டு பாட்டி ஆட்டு அந்த சங்கிலி மேல என்ன செய்யும்? ஆராய்ச்சி மணி அடித்த உடனே செவடம் போய் குருட மேல உள்ள குருடம் போய் செவட மேல உள்ள 2 பேரும் கோபுர கழுத மேல விழ. கோபுர கழுத கத்தனா அந்த காதை கத்தனா இந்த காதை சொல்லும். அப்ப குழந்தை பிறந்து அறிந்து அந்த 8 குழந்தையும் குளுக்கோஸ் பண்ணணும். ஓடாசி இறங்கில ஓடி போயிடலாம். வச்சு நான் என்ன பண்ண இப்ப பண்ண மாதிரி தான் பண்ணுவாங்க.
Bye.